விஜய் பார்வதி பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு விஜய் பார்வதியை பற்றி தெரியும். ஆனால் அவங்க வந்து அப்பேற்பட்ட விஜய் பார்வதி இப்போ கமருதீனுக்காக ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை தான் நாம் இப்போ நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங் பதிவுராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜய் பார்வதி இப்போ வந்து கல்யாணத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தயாராகிட்டு வராங்க. அவங்க வந்து கோயிலில் வந்து நிறைய கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியே வந்து எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க. நான்லாம் இதை பண்ணுவேனா அப்படிங்கிறது போய் இப்போ வந்து நான் இதை பண்ணிட்டு இருக்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க கல்யாணத்துக்காக நிறைய பூஜைகள் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய நடிகைகள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு புது ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பதிக்கோ இல்லை இந்த மாதிரி திருச்செந்தூர் இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு வந்து போய் முக்கியமான தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம விஜய் பார்வதியும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய மேரேஜுக்கு தயாராகிட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து கமருதீனோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது கார் டாஸ்கை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம விஜய் பார்வதி பண்ணிகிட்டு இருக்கும்போது கார் டாஸ்க் ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்கு. நம்ம ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோமோ தான். அதில் வந்து நம்ம சபரி, கானா வினோத், வியானா, அரோரா, அதுக்கப்புறம் விக்கல்ஸ், நம்ம எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அதில் எங்கடா நம்ம விஜய் பார்வதியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து இல்லை. விஜய் கமருதீன் வந்து நம்ம அரோரா கூடயும் திவ்யா கணேஷ் கூடயும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து உண்மையிலே நம்ம விஜய் பார்வதி ஃபேன்ஸுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கப்புள் இந்த மாதிரி கமருதீன் பண்ணிட்டு இருக்கும்போது அரோரா கூட அவர் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் அது வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா அந்த சீசன் 9 கண்டஸ்டன்ஸுமே பார்வதியை கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோமோ வந்து விஜய் டிவி ஷோ. அதுக்கு ஏன் நம்ம விஜய் பார்வதி இன்வைட் பண்ணலை, ஏன் இன்வைட்டேஷன் அனுப்பலை? ஏன்னா விஜய் பார்வதி மேலே விஜய் டிவிக்கு ஒரு ஈகோ இருக்குது. ஏன்னா கமருதீனை ஏன் தன்னுடைய ஈகோவை உடைச்சு உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம விஜய் டிவி ப்ராடக்ட்டு நம்ம சேனலுக்கு தேவை, நம்ம இதுக்கு தேவை. ஆனால் விஜய் பார்வதி அப்படி கிடையாது. அதனால தான் அவங்கள வந்து கமருதீனை மட்டும்தான் ரெட் கார்டு எவிக்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தது. ஆனால் ஃபினாலே ரொம்ப மொக்கையாக போகுது, இது பிக் பாஸ் சீசன் 7 ஃபினாலே மாதிரியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்வதி வந்தால் தான் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி பிக் பாஸ் டீம் வந்து விஜய் பார்வதியை உள்ளே கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு வரும்போதே சரியான காண்டில் தான் உள்ளே வந்தது. இதுதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா திவ்யா கணேஷ் வந்து டைட்டில் வின் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு 40 லட்சம் வியூஸ் கிட்ட தான் அவங்களுடைய அந்த ரீல் வந்து போயிருந்தது. ஆனால் செட்டில் நம்ம விஜய் பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து போட்ட ரீல் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பார்வையாளர்களுக்கு மேலே போனது. அது சரியான ஆச்சரியம். பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு ரெட் கார்டு வாங்கி எவிக்டான கப்புள்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஹிட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனலை கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ரீசெண்டாக நம்ம பிரதீப் ஆண்டனி வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாரு, அவர் வந்து ஒரு லைவில் வந்திருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 9 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டான ஒய்ஃபை நான் வந்து டிவோர்ஸ் பண்ணனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா தன்னுடைய 9 மந்த் ப்ரெக்னென்ட்டான ஒய்ஃபோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு கெட்ட வார்த்தை கலந்த ஒரு ஸ்லோகோ மாதிரி எழுதி அதை வந்து இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு. அது வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அவரை திட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்களா, உங்களை தான் நான் தான் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன தான் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. என்ன மட்டும் இல்லை, என்னுடைய ஃபேமிலியை
மணமொழியும் சேர்த்து பேசுவாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரதீப் ஆண்டனி மணமொழி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் நேர்மையாக இருக்கிறது தப்பா, நான் நேர்மையாக இருக்கிறது தப்புன்னு என் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு என்ன மனசில் தோணுதோ அதை எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணேன். இது ஒரு தப்பா? எனக்கு வந்து ரொம்பவும் மன உளைச்சலாக இருக்குது. இந்த நிலமையில என்னுடைய ப்ரெக்னென்ட்டான ஒய்ஃபை நான் டிவோர்ஸ் பண்ணனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுடைஞ்சு பேசியிருந்தாரு. இதுதான் ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனவங்களோட நிலைமை. ஆனால் அதை ப்ரோக் பண்ணி உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேன்ஸ் மீட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னா பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் ஒரு உண்மை இருக்கிறதுனால தான். நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். ஏன்னா நம்ம கவின் லாஸ்ட்லியாக லவ் பண்ணினாங்க. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் லாஸ்ட்லியாக கவினை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது கவின் தன்னுடைய நீண்ட நாள் ஸ்கூல் ஃப்ரெண்டை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அது வந்து பெரிய ஏமாற்றமாக இருந்தது. இது வரைக்கும் இன்னும் லாஸ்ட்லியாக மேரேஜ் பண்ணலை. அவங்களுடைய சிஸ்டருக்கு கூட ரீசெண்டாக மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனால் லாஸ்ட்லியாக மேரேஜ் பண்ணிக்கல. அவங்க வந்து எவ்வளோ ஒரு பெயினை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாலுமே 2 கப்புள்ஸ் வந்து லவ் பண்ணி அதை வெளியிலையும் வந்து உண்மையாக ஒத்துக்கிட்டது அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா தன்னுடைய லவ்வுக்காக அவ்வளோ விஷயங்களை வந்து விஜய் பார்வதி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கமருதீனோட அக்காவுக்கே அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் லைவ் பார்த்தா என்னை பற்றி புரிஞ்சுக்க முடியாது. 24 ஹார்ஸ் லைவ் என்னை பற்றி பார்த்தா மட்டும்தான் விஜய் பார்வதி யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் ஒரு இம்மெச்சூர்டு பர்சன் கிடையாது. எனக்கு 17ஓ 16ஓ ஆகலை. நான் வந்து ஒரு முடிவை தப்பாக எடுக்கிறதுக்கு ஐ எம் 30 இயர்ஸ் ஓல்டு. நான் அது மட்டும் இல்லாமல் நான் ஜேர்னலிசம் படிச்சிருக்கிறேன். என்னால் ஒரு விஷயத்த சரியாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க முடியும். எல்லாரும் ஒரு விஷயத்த தப்பான ஒரு விஷயத்த சரி அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் சரியாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாகவே லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் சரி கமருதீனும் சரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக தான் அந்த சாரியை வந்து கேட்டோம். மன்னிக்க தயாராக இல்லைன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அன்னைக்கு மேடையில் கேட்டது, மேடையில் என்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சாண்ட்ரா சொன்னது உண்மையா, இல்லை நான் அவங்க என் லைஃப் ஃபுல்லாக நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மீட்டில் சொன்னது உண்மையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பீப்புளோட அந்த வேரியேஷன் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நீங்கள் புரிஞ்சுக்காங்க. மனுஷங்க எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களோட நட்போ அது எனக்கு தேவையே கிடையாது. நானாக இருக்கிறேன், என்னை இப்படி ஏற்றுக்கிறவங்க என் கூட இருந்தால் போதும், இல்லைனாலும் சந்தோஷம், நான் கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் விஜய் பார்வதி. நிறைய பேருக்கு இது தெரியாத, அது தப்பாக சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணினது ஆரம்பத்தில் தப்பாக போயிருக்கு. ஏன்னா அவங்க பண்ணின அந்த ஃபோட்டோ ஷூட் அப்புறம் அதெல்லாம் உண்மையிலே அது ரொம்ப வல்கராக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்வதியோட அந்த ஸ்பீச்சில் அந்த பேஜில் வந்து ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. இதை தான் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது அவங்களுடைய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் எல்லாருமே ஈகராக எதிர்பார்க்குறாங்க. நானும் அதை பற்றி தான் எதிர்பார்க்குறேன். நீங்களும் அதை பற்றி தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை கொடுத்துருங்க.